ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக வனத்துறையில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ், எனி டிகிரி, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான பதவிகள், அதில் பல கேட்டகரிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 17,000 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8 ஜூன் 2024 ஆன்லைன் மூலிமா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற தேவை கிடையாது. அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் என்டர் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்பணுங்கிற எந்த ஒரு நீடும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே இந்த இடத்துல உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸை பற்றி இங்கே தகவல் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது என்னங்கிறது இது அதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி dd/mm/yyyy அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்க ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் 3/6/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SC ST OBC PWDன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரி கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னா அப்படி கிடையாது. இந்த கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் இந்த இடத்துல ப்ரெசன்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் வித் டெலிஃபோன் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் SSLCலேருந்து 12th, BSc, MSc, PhD என்ன படிச்சிருக்கீங்களோ அது கீழே எனி அதர்ஸ், இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த போர்டார் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 12க்கும் சரி, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, நெட்டு கேட்டு எது எழுதியிருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இதில் மென்ஷன் பண்ணணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன், உறுதிமொழி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன என்க்ளோசர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும், அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் இதை ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வைங்க, உங்களோட டிகிரி வருது வைங்க, டிகிரி இருந்துச்சுன்னா வைங்க, 12th தான் அப்படின்னா 12th மட்டும் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது SC ST உடல் ஊனமுற்றோர் OBC கேட்டகரி, இவங்கள இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு மொத்தமாக ஸ்கேன் பண்ணி ஒரே PDF ஃபைலாக அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இங்கே ஊர் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் ஏதோ அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதுக்கான டேட்டு,
சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட வச்சு நீங்கள் ஒரே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 16/5/2024 அன்றைக்கி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2024 கொடுத்துருக்காங்க. இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/6/2024. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மேலே நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கான டீட்டெயில்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட். இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், டெக்னாலஜி, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ. இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சியில் நீங்கள் என்னென்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ், ரிமோட் சென்சினிங், அப்ளைட் ஜியாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, எர்த் ரிமோட் சென்சினிங், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிளான்ட் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், இந்த மாதிரி இதில் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 20,000 மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் சயின்ஸ், பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு ரிலவெண்ட்டாக இல்லை ஃபாரஸ்ட்ரிக்கு ரிலவெண்ட்டாக இல்லை பயோ இன்ஃபர்மேஷன், பயோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, பாட்டனி, இந்த இதுலாம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு 19 காலி இடங்கள். அதில் நிறைய கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 16,000 உங்களுக்கு 20,000 வரைக்கும் மந்த்லி சேலரி கொடுக்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் சயின்ஸ், இதில் 19,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். இது இல்லாமல் என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதிலெல்லாம் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேட்டகரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். 30,000 ரூபாய் சம்பளம். மேலே சொல்லியிருக்க எல்லா வேலை வாய்ப்புக்கு 19,000 ரூபாய் சம்பளம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதில் 2 கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸில் படிச்சிருந்தால் போதும். 17,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் கிளாரிஃபை பண்ணி அதுக்கான லாஸ்ட் டேட்டும் மாற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். இந்த எக்ஸ்டெண்டட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஏஜ் லிமிட்டை பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு 28, சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு 32, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மற்றும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பெண்கள் யாராக இருந்தாலும் சரி 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோருக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி கேட்டகரிக்கு உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க தி அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 8/6/2024 5 PM. சரிங்களா? 8ஆம் தேதி ஜூன் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி இருந்துச்சு, இப்போ 8ஆம் தேதினா ஒரு 5 நாள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ பீடிங். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது எதுக்கு கீழே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மத்திய அரசு கீழே செயல்பட்டு இருக்கு. நம்ம கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.